ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து உங்கள் ஃபோன் கான்டாக்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறது, அதை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மலாக பொதுவாக தான் ஃபாலோவர்ஸ்னு வரும். ஸோ அதில் வந்து கான்டாக்ட் நம்பரில் இருக்கவங்க அந்த மாதிரி வந்து பெருசாக வந்து டிபெண்ட் பண்ணி காமிக்காது, நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். பட் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் கான்டாக்டில் லிஸ்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்ஸ்டாகிராமில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முதல்ல ஹோம் பேஜில் ஹார்ட் சிம்பிள் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரொஃபைல் ஐகான் பக்கத்தில் ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிருப்பாங்க கீழே. இந்த ஹார்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்கள் கான்டாக்டில் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லை உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க ஏதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து இந்த ஃபாலோயிங் இருக்குல்ல, ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸை பக்கத்தையும் ஃப்ரம் யுவர் கான்டாக்ட், இப்போ ஒரு நேம் காமிச்சிட்டு ஃப்ரம் யுவர் கான்டாக்ட் இஸ் ஆன் இன்ஸ்டாகிராமர்ஸ்னு போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இதில் வந்துடும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், யுவர் கான்டாக்ட் விஜய் ஆன் இன்ஸ்டாகிராம், அடுத்து உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க ஃப்ரெண்டோட டீட்டெயில்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க தான் இந்த பேஜில் காமனாக காமிக்கும். செலக்ஷன் பண்ணுறதே இந்த பேஜில் காமனாக காமிக்கிறது உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இது ஒரு மெத்தட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து ஹோம் பேஜில் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைல் பேஜில் போயிட்டு மேலே 3 டேஷ் போட்டு மெனு பார் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பீப்புள்னு ஒரு ஆப்ஷனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமனாகவே இதில் செலக்ட் பண்ணுற மேக்ஸிமம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் 75% ஆகுது பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இதில் வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ஃபேஸ்புக் கனெக்ட் டு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இதே மாதிரியே கனெக்ட் டு கான்டாக்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. நான் எனக்கு முன்னாடியே காமிச்சு நான் அதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கனெக்ட் டு ஃபேஸ்புக்ன்ற கனெக்ட்னு பக்கத்தில் காமிக்குது இல்லை. ஸோ இதே மாதிரி கான்டாக்ட் ஃப்ரெண்ட்ஸில் இருக்க டீட்டெயில்ஸுக்கும் இதே மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் செலக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆல் செலக்ஷன், நியூ செலக்ஷன் இருக்குல்ல, இதெல்லாமே நீங்கள் புதுசாக கான்டாக்ட் க்ரியேட் பண்ணுறவங்க, கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க. ஸோ இவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு செலக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து காமிக்கும். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை 2 பேஜ்லேயும் வந்து நீங்கள் தேடிக்கலாம். புதுசாக வரவங்களை இந்த ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்க பேஜில் வந்து செலக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸாக அதுவே ரைட் பண்ணி காமிக்கும், யுவர் கான்டாக்ட் விஜய் ஆன் இஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். புதுசாக வந்தாலும் சரி, அது மட்டும் இல்லை லிஸ்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் நல்லா ரிமூவ் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.